श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृत् रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगदसरितराणायमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய கம்பீரமான ஸ்தோத்திர கிரந்தம் ஸ்ரீ யதிராஜ சப்ததி. அதில் இன்றைய தினம் 53வது ஸ்லோகம் அனுபவிக்கப் போகிறோம். இந்த 53வது ஸ்லோகத்தில் அவருடைய ஸ்ரீசூக்தி சேவிப்பதனால் பரமைகாந்தியாக நம்மை ஆக்கும் என்கிறார் சுவாமி. பரமைகாந்தியாக்கும் தன்மையுடையது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி. சுவாமி தேசிகன் போன ஸ்லோகத்தில் தனக்கு எம்பெருமானை பற்றிய தெளிவான அறிவு வேண்டும் என பிரார்த்தித்தார். அது கிடைத்துவிட்டது. அதன் பயனாய் எப்பொழுதும் பரமைகாந்தியாயிருக்கும் நிலை தனக்கு கிடைத்ததை வெளியிடுகிறார் இந்த ஸ்லோகத்தில். 53வது ஸ்லோகம். ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கேருக யுகே நிபத்னந்த்யைகாந்த்யம் கிமபி யதி பூபிருத்பணிதயः சுனாசீரஸ்கந்தத்ருஹிணः ரஹேரம் பஹுதபுக் பிரபேஷாதிக்ஷுத்ர பிரணதி பரிஹார பிரதிபுவः ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கேருஹயுகே நிபத்னந்த்யைகாந்த்யம் கிமபி யதி பூபிருத்பணிதயः சுனாசீரஸ்கந்தத்ருஹிணः ரஹேரம் பஹுதபுக் பிரபேஷாதிக்ஷுத்ர பிரணதி பரிஹார பிரதிபுவः. இந்திரன், முருகன், நான்முகன், சிவன், விநாயகன், அக்னி, சூரியன் ஆகியோர்களை தெய்வமாக கொண்டு வணங்குகின்றனர் சிலர், பலர். இவை அற்பமான தெய்வங்களானதால் இவை தரும் பயன்களும் அற்பமாகத்தான் இருக்கும், அஸ்திரமாக இருக்கும், அல்பமாக இருக்கும். தெளிந்த அறிவுடையார்கள் இந்த ஐகிக சுகங்களை விரும்ப மாட்டார்கள். ஸ்ரீபாஷ்யகாருடைய திவ்ய சூக்திகளை சேவித்தவர்கள் இந்த அஸ்திரமான இன்பங்களை விரும்ப மாட்டார்கள். எந்தவித குற்றமற்றவனாய் அனுபவிக்க மனத்துக்கு இனிமை இருப்பவனாய், இனிமை தருபவனாய் உள்ள ஸ்ரீமன் நாராயணனுடைய 2 திருவடி தாமரைகளே நமக்கு உபாதேயம் என்னும் எண்ணத்தை இவருடைய ஸ்ரீசூக்திகள், ஸ்ரீ பாஷ்யகாருடைய ஸ்ரீசூக்திகள் நமக்கு உண்டாக்கி விடுகிறது. எனவே மற்றுமோர் தெய்வமுண்டோ என்னும் எண்ணத்தை உறுதியாக உண்டாக்கி நாரணன் அடிக்கே தொண்டு செய்து பரமைகாந்தி என்னும் நிலையை நமக்கு உண்டாக்குகிறது ஸ்ரீ பாஷ்யகாருடைய ஸ்ரீசூக்திகள் என்கிறார் சுவாமி. யதி பூபிருத் யதிராஜருடைய பணிதயः ஸ்ரீசூக்திகள். சுனாசீர இந்திரன், ஸ்கந்த சுப்பிரமணியன், திருஹிண பிரம்மா, ஹர சிவன், ஹேரம்ப விநாயகன், ஹுதபுக் அக்னி, பிரபேஷாதி சூரியன் முதலிய பிரபேஷ ஆதி சூரியன் முதலிய க்ஷூத்ர அல்ப தெய்வங்களை பிரணதி வணங்குதலை, பரிகார தடுப்பதில், பிரதிபுவக அதிகாரம் உடையவனாய்கொண்டு, ஹதாவத்யே குற்றமற்ற, ஹிருத்யே மனத்துக்கு இனியவையான, ஹரி நாராயணனுடைய சரண பங்கேருக யுகே 2 திருவடித்தாமரைகளில், கிமப்பி அத்புதமான, ஐகாந்தியம் பொருந்தி இருத்தலை, நிபத்னந்தி உண்டாக்குகிறது. ஐகாந்தியம் நிபத்னந்தி பொருந்தி இருத்தலை உண்டாக்குகிறது. இப்படி ஆச்சரியமாக ஸ்ரீபாஷ்யகாருடைய ஸ்ரீசூக்திகள், ஸ்ரீபாஷ்யகாருடைய திவ்ய சூக்திகள், இதை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்களுக்கு பகவானுடைய 2 திருவடித்தாமரைகளே எந்த வகை குற்றமற்றவன என்றும் அனுபவிக்க மிகவும் பரம போக்கியம் என்றும்
பேரானந்தம் என்றும் உறுதியான எண்ணம் உண்டாகிவிடுகிறது. அதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அல்பமான அஸ்திரமான பலன்கள் தேவையில்லை. அவர்கள் அந்த திருவடிகளை அன்றி வேறொன்றை பற்றமாட்டாத உயர்ந்த நிலையை பெறுகின்றனர். அந்த உயர்ந்த நிலையால் அவர்கள் அற்ப பலன்களையே தரவல்ல இந்திரன், முருகன், பிரம்மன், சிவன், விநாயகன், அக்னி, சூரியன் போன்ற அற்ப தெய்வங்களை வழிபட மாட்டார்கள். ஸ்ரீ பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்திகள் அவர்களை பிற தெய்வங்களை வணங்காதவாறு எம்பெருமான் திருவடிகளிலேயே ஈடுபடுமாறு செய்து பரமைகாந்தி என்னும் நிலையை நமக்கு உண்டாக்குகிறது என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்படி போன ஸ்லோகத்தில் தெளிவான ஞானம் வேண்டும் என்று கேட்டவர் அதன் பயனாய் எப்பொழுதும் பரமைகாந்தியாய் இருக்கும் நிலை தனக்கு கிடைத்ததை வெளியிடுகிறார். இந்த ஸ்லோகத்தில் தனக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை மிகுந்த பிரீத்தியும் அவைகளை நமக்கு சம்சாரத்திற்கு காரணமான எல்லா பாபங்களையும் போக்கி பிரம்மானந்தத்தை கொடுக்க வல்லவை என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டாயிற்று என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அஸ்மத் ஆச்சாரியன் தெரிவிக்கிறார், எம்பெருமானுடைய திருவடிகள் ஹதாவத்தியங்கள். ஹதாவத்தியங்கள்னா குற்றமற்றவைகள், எந்தவித தோஷங்களும் இல்லாதவை. பிற தேவதைகளின் அடியை திருவடியை தொழுதால் அது இந்த உலகில் கிடைக்கக்கூடிய புத்திர மித்திர பத்னிகளையும் இந்த உலக வாழ்வுக்கு தேவையான நிலம், வீடு, செல்வம் ஆகியவற்றை மட்டும் கொடுக்கும். அது அற்பம், அஸ்திரம், அழியாத பேரின்பச் செல்வத்தை அது கொடுக்காது. ஏனென்றால் அந்த தேவதைகள் அல்பமான ஞானத்தையும் சக்தியை மட்டுமே கொடுக்க வல்லவை. எனவே அந்த பலன்கள் தோஷமுடையவை. அவருடைய திருவடிகளும் அதனால் தோஷமுடையவை. எம்பெருமானே அவன் ஹதாவத்யன், குற்றமற்றவன், எந்தவிதமான தோஷங்களும் குறைபாடுகளும் இல்லாதவன். மேலும் அவன் சர்வஜன், சர்வசக்தன், பரமகாருணிகன், அனைத்தையும் அறிபவன், எதையும் செய்ய வல்லவன், நம்பால் மிக்க கருணை உடையவன். இதே போன்றவை அவன் திருவடிகளும். எனவே இவை நமக்கு குறைவில்லாத அறிவையும் அழியாத பலனையும் இதற்கு காரணமான சர்வ பாப நிவிருத்தியையும் அளிக்கக்கூடியவை. திருவடிகள் அழகாயும் குற்றமற்றவைகளாயும் இருந்தால் போருமா? போராது. நமது மனம் அவற்றில் ஈடுபாடு கொள்ள வேண்டுமே என்றால் ஆமாம், ஹிருத்யே ஒரு தடவை பார்த்தால் போரும். நம் மனசை அப்படியே சுண்டி இழுக்கும், கவர்ந்துவிடும். ஹரிச்சரண பங்கேருகயுகே என்கிறார். ஹரிஹி என்பது நல்ல கருத்துக்களை கொண்ட திருநாமம். தன்னை அண்டி வரும் பக்தர்களின் பாபங்களை போக்குகிறான் அவன். பக்தர்களின் மனதை கவர்கிறான் அவன். அவனுடைய திருவடிகளும் அப்படித்தானே இருக்கும். அது மட்டுமா, ஹரியோ கருநிறத்தவன், திருவடிகளோ அன்றளர்ந்த செந்தாமரை பூக்கள் போல இருக்கிறது. அப்பொழுதைக்கப்பொழுது ஆறா அமுதம் அவன். தாமரை மலர் போன்ற கவர்ச்சியும் அழகும் மென்மையும் தன்மையும் கொண்டவை அவனுடைய திருவடிகள். நம் மனத்திற்கு உகந்தவை. இப்படிப்பட்ட திருவடிகளிடம் எதிராஜரின் ஸ்ரீசுக்திகள் நமக்கு ஐகாந்தியத்தை உண்டு பண்ணுகிறது. ஐகாந்தியம்னா பொருந்தி இருத்தலை உண்டு பண்ணுகிறது. எனவேதான் ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணியவர்கள் பரமைகாந்தி என்கிறோம். ஏகாந்தி என்றால் நாராயணனே பரதத்துவம், அவனே ஜெகத்காரணம், அவனே தேவாதிராஜன், அவனே மோட்சத்தை அளிக்க வல்லவன் என்கிற ஒரே நிச்சயத்தை, உறுதியான எண்ணத்தை உடையவன். இந்த ஏகாந்திகள் தேவதாந்திரங்களை ஆராதிப்பதோ வணங்குவதோ விரும்பிய பலனை வேண்டுவதோ செய்ய மாட்டார்கள். இவர்களை புறம் தொழா மாந்தர்கள் என்று சொல்லுவார். நான்முகன் திருவந்தாதியில் திருமழிசையாழ்வார் தெரிவிக்கிறார், பறந்தும் புறம் தொழா மாந்தர் என்று. இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் நிகழ்ந்த போரில் விருத்ரன் பேசுவான். சத்வம் பிரகரவா மாவா மயி வஜ்ரம் புரந்தர நாகம் உத்ஸ்ருஜ்ய கோவிந்தம் அந்யம் ஆராதயாமி போஹோ. இந்திரனே, நீ என்னை இந்த போரில் வஜ்ராயுதத்தினால் அடிப்பதனால் அடி, இல்லை அடிக்காவிட்டால் போ. நான் கோவிந்தனை, விஷ்ணுவை தவிர வேறு தேவதையை வணங்கி ஆராதிக்க மாட்டேன் என்று கூறி தேவதாந்திரமான இந்திரனை ஆராதிக்க மறுத்துவிட்டான். இங்கு இந்திரனின் வஜ்ராயுதத்தினால் அடிபட்டு இறந்தாலும் பரவாயில்லை, வேறு தேவதையை பூஜிக்க மாட்டேன் என்று
சொன்ன அந்த உறுதிதான் ஐகாந்தியம் என்பது. பரமைகாந்திகளை தேவதாந்திரங்கள் எங்களை வணங்கி பூஜிக்காது போனால் உங்களை அடித்து கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தினால், அதாவது இந்திரன், முருகன், பிரம்மன், சிவன், விநாயகன், அக்னி, சூரியன் ஆகிய அல்ப தேவதைகள் பரமைகாந்திகளை வந்து பயமுறுத்தினால் உடையவர் ஸ்ரீசுக்திகள் ஜாமீன்தாரர்களாக இருந்து காப்பாற்றுமா? இனி உடையவரின் ஸ்ரீபாஷ்யத்தில் ஐகாந்தியம் எங்கு பேசப்படுகிறது? அதை ஏன் தேசிகன் இப்படி சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம். 3.3.19 லிங்க பூயஸ்துவாதிகரணம் பிரம்மசூத்திரத்தில், பிரம்ம வித்யைகள் எல்லாவற்றிலும் நாராயணனே உபாசிக்கத்தக்கவன், அதாவது நாராயணனிடத்தில்தான் பக்தி செய்யலாமே ஒழிய மற்ற தேவதைகளிடத்தில் பக்தி செய்வது கூடாது. சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். பிரம்மன், சிவன், இந்திரன் முதலிய சப்தங்களாலே பரமாத்மாவே சொல்லப்படுகிறான். எனவே பரமாத்மாவே உபாசியன் என்றும் 2.1.1 ஸ்மிருதி அதிகரணத்தில் பூர்வ காண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அனைத்தும் பரமபுருஷனான நாராயணனையே ஆராதிப்பதாகும் என்று அதற்கு ஆதாரமாக கீதையில் ஏது அந்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேபி மாமேவ கௌந்தேயா யஜந்தி அவிதி பூர்வகம் அகம் கி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச யஜ்ஞைத்வம் யுஜ்யசே நித்யம் சர்வதேவமயாச்சுத ஹவ்யகவ்யபுக் ஏகஸ்துவம் பித்ருதேவஸ்வரூபத்ருக். இந்திரனிடம் பக்தி கொண்டு ஸ்ரத்தையோடு யாகம் செய்கிறார்கள். இவர்கள் இந்திரனை ஆராதித்தாலும் உண்மையில் பரமாத்மாவைத்தான் ஆராதிக்கிறார்கள். ஏன்னா இந்திரன் முதலிய தேவர்கள் பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கிறார்கள். எம்பெருமானே அவர்களிடத்தில் அந்தர்யாமியாக இருந்து பலனை நமக்கு அளிக்கிறான் என்ற உபனிஷத்தின் கருத்தை உணராது ஆராதிப்பவர்கள் இவர்கள். கர்மகாண்டத்தின் பொருளை மாத்திரம் அறிந்து செயல்படுபவர்கள் இவர்கள். இந்திரனிடம் யாகம் செய்யும் போது ஏதோ இந்திரனுக்குத்தான் யாகம் செய்கிறேன் என்று நினைக்கிறார்கள். இந்திராதிகளிடம் பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கிறான் என்பதை உணராமல் யாகத்தை அனுஷ்டிப்பவர்கள். ஆயினும் இவர்களின் ஆராதனம் பரமாத்மாவைத்தான் சேர்கிறது. நானே எல்லா யாகங்களிலும் ஹோமம் பண்ணப்படும் ஹவிஸை புசிக்கிறேன், பலனையும் கொடுக்கிறேன் என்கிறான் கண்ணன் கீதையில். எனவே எம்பெருமான் கர்மகாண்டத்தில் சொல்லப்படும் இந்திரன் முதலிய தேவர்களை சரீரமாக கொண்டு தான் அந்தர்யாமியாக இருந்து பக்தர்கள் அளிக்கும் ஹவிஸை ஏற்கிறான். இதே போல பித்ரு தேவதைகளை சரீரமாக கொண்டு ஸ்ராத்தங்கள் போன்ற கர்மாக்களில் அளிக்கப்படும் கவ்யத்தையும் பரமனே ஏற்கிறான். எனவே கர்மாக்கள் அனைத்தும் பரமபுருஷனின் ஆராதன ரூபங்கள். இவற்றால் ஆராதிக்கப்பட்ட எம்பெருமானே பலன் அளிக்கிறான் என்பதை உணர்ந்து ஐகிகமான, அழியும், அஸ்திரமான, அல்பமான பலன்களை வேண்டாது கர்மாக்களை செய்பவர்களான ஏகாந்திகளுக்கு மோட்சத்தை அளிக்கிறான் கண்ணன். இந்த உண்மையை உணராமல் இந்திரன் போன்றவர்களே தெய்வம் என்று கர்மாக்களை செய்பவர்களுக்கு அழியக்கூடியதான இந்த உலகிலேயே பெறக்கூடிய பலன்களை அளிக்கிறான். அதுவும் அவர்கள் மூலம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே அளிக்கிறான். நிற்க ஸ்ரீபாஷ்யம் வைஸ்வநாராதிகரணத்தில், வைஸ்வானராம் அந்த அதிகரணத்தில் சாட்சாதபி அவிரோதம் ஜைமினிகி என்ற சூத்திரத்தின் பாஷ்யத்தில் வைஸ்வானரன் என்ற சொல் எல்லா ஜீவர்களையும் நடத்தி செல்லும் தலைவன் என்ற பொருளினால் பரமாத்மாவையே சொல்லுகிறது. அதுபோல அக்னி என்ற சொல் முன்னே நடத்தி செல்பவன், அதாவது முதலில் அடையத்தக்கவன் என்ற பொருளை கொண்டு அக்னி சப்தமும் பரமாத்மாவைத்தான் கூறும். இதே போல இந்திரஹா அப்படின்னா சீஃப், பெருமையுடைய செல்வத்தை உடையவன் என்கிற பொருள், அதுவும் பரமாத்மாவைத்தான் சேரும். சிவன் அப்படின்னா மங்களகரமானவன், மங்களானாம் ச மங்களம்னு அதுவும் பரமாத்மாவை சேரும். சில தேவதைகளின் பெயர்களை எளிதாக பிரித்து பொருள் கொள்ள முடியாதிருந்தால் சரீரி பாவத்தை கொண்டு பரமாத்மாவை சொல்ல வேண்டும். ஜீவராசிகள் அனைத்திலும் அச்சேதன பொருளிலும் உள்ளே மறைந்து நின்று அவற்றை தனது உடலாக கொண்டு நியமிக்கிறான் எம்பெருமான்.
என்று உபனிஷத்துகள் கூறுகிறது. ஒவ்வொரு தேவதையை கூறும் பெயர் சொற்கள் அந்தந்த தேவதையை தன் சரீரமாக கொண்ட பரமாத்மாவையே நேராக கூறும் என்று காசகிருஷ்ணர் கூறும் என்ற மகரிஷி கூறுகிறார் என்று வியாசர் கூறியதை ஸ்ரீபாஷ்யம் விளக்கி உறுதிப்படுத்துகிறது. காசகிருஷ்ணர் கூறியதை வியாசர் கோட் பண்ணி ஸ்ரீபாஷ்யம் விளக்குகிறது. வாக்கியான்வயாதிகரணத்திலும் பரமாத்மா தன்னை தவிர்த்த எல்லா சேத்தன அச்சேதனங்களை காட்டிலும் விலட்சணமான தன் சொரூபத்தை உடையவனாய், அவற்றை தனது சரீரமாக கொண்டவனாய், அனைத்திற்கும் ஆத்மாவாய் இருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். அதோடு தனது உடல்களான சேத்தனா அச்சேதனங்களுடைய தோஷங்கள் ஒட்டாதவனாக இருக்கிறான் என்று வேத பிரமாணத்தை கொண்டு விளக்கமும் அளிக்கிறார் வியாசர். இவ்வாறு ஸ்ரீபாஷ்யம் தன்னை கற்றவர்களை பரமைகாந்திகளாக ஆக்கி சில தேவதைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் வராதபடி பிணை கொடுத்து, அதாவது ஜாமீன் கொடுத்து நம்மை காப்பாற்றி பேரின்பத்தை பெறச் செய்கிறார் என்று விளக்கமளித்து தானே நமக்கு ஜாமீனாக இருப்பதை உறுதியளிக்கிறார் நம் தூப்புல் வல்லன். முந்தைய ஸ்லோகத்தில் சொன்ன நல்ல ஆத்ம ஞான பிரசாதம் தெளிவாக்கப்படுகிறது. அதை பரமைகாந்தியம் ஏற்படுதல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வாசகர்கள், அதாவது இதை கேட்கிறவர்கள், டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், மிகவும் சாமானியராயிருப்பர். ஆச்சாரிய கடாட்சம் இதுவரை பெற்றிராதவர்களாகவும் இருக்கலாம். இந்த ஸ்லோகத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆழ்வார்கள், ஸ்ரீபாஷ்யகாரர், சுவாமி தேசிகன் முதலியோர் வாழ்ந்து வெளியிட்டு உதவிய பெரிய நூல்கள் வெறும் வீண் செயல் அல்ல. விழலுக்கிரைத்த நீராக போகக்கூடாது என்றால் இனி மிகவும் ஜாக்கிரதையாக கருத்தூன்றி படிக்க வேண்டும். சார கருத்து என்னன்னா, நாம் உலகில் என்ன செய்கிறோம்? பல பல தெய்வங்களை, இந்திரன், ஸ்கந்தன், பிரம்மன், சிவன், பிள்ளையார், அக்னி, சூரியன் முதலான இன்னும் ஆயிரக்கணக்கான உருவங்களை, க்ஷுத்ர தேவதைகளை பூஜிக்கிறோம். வணங்கி வேண்டி பலன் பெற நம்பி வழிபட்டு கொண்டும் கெட்டு போகிறோம். நாம் என்றால் நம்மில் பலர், நானே உள்பட என்று பொருள் கொள்ள வேண்டாம். பலர் இந்த மாதிரி போகிறோம். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீசுக்திகள் தெளிவாக்குகிறது. எந்த விஷயத்தை? இந்த வேதம், ஸ்மிருதி, புராண நூல்களில் நமக்கு தெளிவு ஏற்பட வேண்டும். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே பரதத்துவம், வழிபடத் தகுந்தவன். மற்றைய தேவர் வழிபாடு சொல்லப்படுவதாக தோன்றும் இடங்களில் கூட அவர்களுடைய, ஏன் என்னுடைய, உம்முடைய, எல்லாருடைய அந்தர்யாமியாய் இயங்கும் பெருமாளைத்தான் பூஜிக்க வேண்டும். எந்த கர்மாவிலாவது அந்த பல தேவர்களில் யாரொருவரை உத்தேசித்து செய்வது போல தோற்றம் இருந்தாலும் உத்தேசியம், குறிப்பு பெருமாள் தான். இதை நிமந்திரித பிராமண நியாயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பித்திருக்களை உத்தேசித்து சிரார்த்தம் பண்ணுறோம். ஸ்ரத்தையாக பெரு நம்பிக்கையோடு விஸ்வாசத்தோடு செய்கிறோம். அப்பா சாதம், அம்மா சாதம், தாத்தா சாதம், பாட்டி சாதம் ஏதோ உண்பது யாரோ அடுத்த வீட்டு பிராமணன். ஆனால் போய் சேர்வது அக்னிக்கு ஹவ்யவாகனன் என்ற பெயரே அப்படி ஏற்பட்டது தான். வேதம் வகுத்த எல்லா கர்மாக்களிலும் இந்த உள்ளுணர்வு பெற வேண்டும். கர்மாவை வகுத்தபடி செய்ய வேண்டும். உண்மையில் உச்சரிக்கப்பட்ட தேவதைக்கும் அந்தரியாமையாக உள்ள எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே குறிக்கோள், உத்தேசம். நம் கர்மாவை பெற்று திருப்தியுற்று நம்மை அனுகிரகிப்பான் என்று வேதம் சாஸ்திரம் சொல்லுகிறது. அதை உணர வேண்டும். இவை பல இடங்களில் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் தெளிவுபடுத்தப்படுகிறது. வாசகர்கள் இங்கு உணர வேண்டும். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையை தெரிவிக்கிறார். ருத்ர பிதாமகாதிகள் சூத்ரர், அற்பர். பெருமாளுடன் ஒப்பிடுகையில் அவர்கள் வெறும் புழுக்கள் என்று வலியுறுத்துகிறார் குலசேகர ஆழ்வார் 19வது ஸ்லோகத்தில். அந்த அற்பத்தனம், சூத்ரத்தனம் நாம் அவர்களிடமிருந்து திரும்பி ஞானம் பெற்று அவர்களை மறந்து ஏகாந்தியாகி பெருமாளை மட்டும் பூஜிக்க முடிவெடுத்தோமானால் அவர்கள் இடைஞ்சல் பண்ண முற்படுவார்களாம். பிருகதாரண்ய கோபனிஷத் சொல்றது. நமக்கு நல்ல மார்க்கமான பகவத் ஏக ஆராதனம் என்ற நெறியில் அந்த அல்ப தேவதைகள் பொறாமையால் இடையூறு செய்வார்களாம். மகாபாரதம், யயாத்தியை இந்திரன் சொர்க்கத்திலிருந்து தள்ளிவிட்டான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்றது, உத்தரகாண்டத்தில் விதர்ப்ப தேச ராஜா ஸ்வேதன் என்பவன் பிரம்மலோகம் போன இடத்தில் பசி தாகத்தால் வருந்தி தபஸ் பலத்தால் இங்கு வர விரும்பி வந்தேன்.
இன்னும் பசி தாகமா ஏன் என்று வியப்புடன் கேட்க பிரம்மா சொல்றார், அதிதிக்கு பிச்சை போடாது, உன் உடலை வளர்த்து என்னை நோக்கி தபஸ் பண்ணியதால் என்று சமாதானம் சொல்வது பாரி. அதிதிக்கு பிச்சை போடாமல் உன் உடலை வளர்த்து என்னை நோக்கி தபஸ் பண்ணியதால் உனக்கு இன்னும் பசி இருக்கின்றார். இதற்கு இன்னும் கொடுமை, பரிகாரமாக தடாகத்தின் கரையில் உட்கார்ந்து உன் சவ உடல் மிதப்பதை பார்த்து பிறகு அதை உண்டு தினமும் சாப்பிட்டு பரிகாரம் தேடு என்கிறானாம் பிரம்மன். எப்படி தான் அல்பம் வரம் பெறுபவர்கள், ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, வரம் பெறுவர் கர்வம் ஏற்படும், வரம் கொடுத்த தேவனையே போய் வம்புக்கு இழுப்பர், அந்த தேவத்தையும் இசையும். இது என்ன உறவு? பலி சக்கரவர்த்தியின் மகன் பானாசுரன் ருத்ரனிடம் 1000 கை வேண்டி பெற்றான். ஐயோ இவை சுமையாக இருக்கிறது, தினவெடுக்கிறது, எல்லாரும் அஞ்சி ஓடுகின்றனர், என்னுடன் போர் புரிங்கள் என்று பிடிவாதம் பிடித்தான். கடைசியில் கண்ணனால் அவனுடைய இருமாப்பு அகம்பாவம் தகர்ந்தது. அவனுக்கு காவல், போர் எல்லாம் துணை எல்லாம் ருத்ரன். என்ன தலையெழுத்து! வர தாத்தாவுக்கு, வரம் கொடுத்தவருக்கு. சூத்ர விஷயம் இப்படி. சூத்ர புழுக்கள் பற்றி கீதை உரையில் சுவாமி முகுந்தமாலை ஸ்லோகத்தை மேற்கோளாக கூறுகிறார். இப்போது நமக்கும் இத்தகைய வரம் தர காத்திருக்கும் பல பல தேவதைகளுக்கும் ஒரு வாதம், ஒரு கற்பனை வாதம். என்ன வரம் வேணும்? தபஸை கிடைக்கும் என்கிறார் அந்த அல்ப தேவதை. ஐயோ தவம் செய்வேன், நீர் வரம் தருவீர், அப்புறம் சிக்கல் ஏற்பட்டால் உம்மை ரட்சிக்க பெருமாள் வர வேண்டும். உம் வரம் சரியாக இயங்க கடைசி வரை ரட்சிப்பீரா? ஐயோ அது முடியாது, தவத்திற்கு பலன்தான் வரம். போரும், இத்தகைய தவம் வரம் மறுபடி காக்க உதவி வேண்டுதல் எல்லாம் வேண்டாம். நீர் மறுபடியும் நாராயணனிடம் போய் இந்த வரத்தை ரிசால்வ் பண்ணுறதுக்கு போய் கேட்பேன். நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பதிலாக எனக்கு பிணை கொடுக்க ஜாமீன்தாராக ஸ்ரீ பாஷ்யகார ஸ்ரீசூக்திகள் இருக்கிறது. அப்பனே போதும் விடும் என்று சொல்லுவோம். இப்படி டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன் பல கமெண்ட்ரிலேருந்து கம்பைல் பண்ணி எழுதுகிறார். ஸோ முடிவுரை என்னென்னா, நாம் ஞானம் பெற்றது ஸ்ரீபாஷ்ய நூல்கள் கற்பதனால். நாம் ஏகாந்திகள், ஒரே தேவத்தை, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஸ்ரீ வைஷ்ணவ குலம், ஸ்ரீமன் நாராயணன் தேவன். ஒரே இடத்தில் பக்தி. ஏகம் அந்தம் யஸ்யசகா ஏகாந்தி. இது சாஸ்திரம் வகுத்த நிலை, உபனிஷத் சொன்ன நிலை, வேதாந்தம் சொல்லும் நிலை. சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதி. வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத் பரம் அப்படின்னு ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா வியாசர் தெரிவிக்கிறார். இது சாஸ்திரம் வகுத்த நிலை, அதனால் நாம் மேற்கொள்கிறோம். இதில் தப்பு ஏதும் கிடையாது. இது பதிவிரத்தையின் நெறி போல. கற்புடைய பெண்டீர் கணவனை அன்றி வேறோரையும் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார், மனத்தால் நினைக்க மாட்டார். அது தப்பா? அவளை திட்டுவீரா, புகழ்வீரா? பதிவிரத்தை பதியினிடத்தில் காட்டும் பற்று, பக்தி, அன்பு, ஆதரவு, காதல் என்று லட்சியம் கொள்வது போல ஞான விகாசம் ஏற்பட நாமும் ஏகாந்தியாக வாழ்வோம். கற்புடை பெண்டிர் கணவன் நிலை, குணம், உறவுத்தன்மை எத்தகையதானாலும் கற்புடன் இருத்தல் கட்டாயம். அதே போல ஏகாந்தியின் நெறியும் இது போல. இந்த நெறி நாம் வேண்டி பாரிப்புடன், ஆவலுடன், ஆசையுடன், பக்தியுடன் எய்தி அனுபவித்தது. இந்த இன்ப நெறி கொல்ல மாளா இன்பம் என்னும் சொல்லும்படியாக இருக்கிறது. ஹிருத்யம், இது மனத்துக்கு உகந்தது. ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி. இந்த அனுபவமே பரமை காந்தி ஸ்ரீவைகுண்ட அனுபவம். பாதிவிரத்தியத்திலிருந்து ஒரு விசேஷ வேறுபாடு இதில். பாதிவிரத்தியம்னா கணவன் எப்படி இருந்தாலும் பதிவிரத்தையாக இருப்பது. இதில் கணவன் பரம போக்கியனாக இருக்கிறான், சர்வேஸ்வரனாக இருக்கிறான். சரி, என்ன பெற கிடைக்கும், என்ன பலன்? ஒரு பலனும் வேண்டாத பக்தி நமக்கு வேண்டும், சுத்த பரமை காந்தி. ஆகவே பகவானின் அனுபவம் மட்டுமே வேணும். காசு, பணம், உடல் நலம், தீர்க்க ஆயுஷு, பிள்ளை, குட்டி போன்ற லௌகிக பலன்களை கேட்க மாட்டோம். நீயே உன் அனுபவம் மட்டும்தான் வேண்டும். நமது குறிக்கோள், நாம் பரமை காந்தி. இதற்கு மறுப்பாக, இடையூறாக, தொல்லை பண்ண தேவதாந்தரங்கள் குறுக்கிடுமோ என்றால் சுவாமி தேசிகன் சொல்கிறார், ஸ்ரீபாஷ்யகார ஸ்ரீசூக்திகள் வந்து நின்று, நான் இவனுக்கு ஜாமீன் கொடுக்கிறேன், நான் உதவியதன் மூலம் இவன் திருந்தியவன், இவனிடம் விளையாடாதே, என் மீது ஆணை, நான் பிணை கொடுக்கும் கேரண்டர் ஷூரிட்டி. அப்புறம் என்ன?
என்று கேட்குமா? ஸ்ரீ பாஷ்யக்காரர் தாமே இத்தனை தெளிவு வழங்குகிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.